ஒரு நடந்த சம்பவத்தை அவங்க புஸ்தகத்தில் எழுதியிருந்ததை வாசித்தேன். பாகிஸ்தான் தேசத்தில் முக்கியமான ஒரு பெரிய பிரபலமான பணக்கார குடும்பத்தை சார்ந்த, அவங்க இஸ்லாமிய குடும்பத்தை சார்ந்தவங்க, ரொம்ப பக்தி உள்ளவர்கள். பெரிய பணக்கார குடும்பத்தில் ஒரு குழந்தை, பெண் குழந்தை பிறந்தது. அந்த குழந்தை பிறந்தவுடனே தாய் மரித்து விட்டார்கள். தாயினுடைய மரணம், அந்த குழந்தைக்கு தாய் தெரியாது. பெரிய வீடு, பெரிய பணக்காரர், நிறைய வேலைக்காரியெல்லாம் இருப்பாங்க, கவனித்து கொள்ளுவாங்க. ஒரு கொடிய வியாதி, காய்ச்சல் தாக்கினதுனால கால்கள் செயலந்து போனது. 2 கால்களும் முடமாக்கி விட்டது, நடக்க முடியாமல் முடமாக்கி விட்டது. அந்த தகப்பனார் பாருங்க, இந்த குழந்தை முடமானதுனால, குழந்தை மேலே வைத்த அன்புனால வேற திருமணமே செய்து கொள்ளலை. இந்த குழந்தைக்கு நான் தானே தாயும் தகப்பனுமா இருக்கணும்னு அன்பாய் கவனித்து கொண்டார். வேலையாட்களை வைத்து ரூமுக்குள்ளே தான் இருக்கணும். அந்த குழந்தையால் நடக்க முடியாது. டாக்டர்லாம் கொண்டு போனாங்க, பெரிய பணக்காரங்க, வசதி. டாக்டர் சொன்னாங்க, இப்போ ஒன்றும் செய்ய முடியாது, ஒரு குறிப்பிட்ட வயசு வரட்டும், அப்போ நம்ம இந்த குழந்தைக்கு ஏதாவது அறுவை சிகிச்சை செய்து நடக்க வைக்கலாமான்னு பார்க்கலான்னு சொல்லி அந்த குழந்தை டீனேஜ் பருவம் வந்தார். டாக்டர் சொன்னாங்க, லண்டனில் பிரபலமான ஒரு டாக்டர் இருக்கிறாங்க, அந்த டாக்டர்கிட்ட கொண்டு போனால் அவர் தான் அதில் பிரபலமானவர், குழந்தை நடக்க வைக்கிறதற்கு ஆப்ரேஷன் அது மூலமாக ஏதாவது செய்ய முடியும் என்று. உடனே அவர் தன் குழந்தையை அழைத்து கொண்டு, அவங்க வீல் சேரில் வச்சு தான் கொண்டு போகணும், அவர் லண்டனுக்கு தன் குழந்தையை கொண்டு போனார். அந்த டாக்டர் தங்க வச்சு பரிசோதனை பண்ணி எல்லாம் பார்த்துட்டு சொன்னாங்க, இது மருத்துவத்தால் குணமாக்க முடியாத அளவிற்கான பாதிப்பு, அதனால் என்ன ஆப்ரேஷன் பண்ணாலும் குழந்தைய நடக்க வைக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஒரே ஒரு வழி இருக்கிறது, இயேசு கிறிஸ்து அந்த வார்த்தை சொல்லி இருக்கிறார், அவ்வளோதான். ஆனால் இவங்க தோல்வியோடு வேதனையோடு தன் மகளை அழைத்து கொண்டு பாகிஸ்தான் வந்துட்டாங்க. இவருக்கு இப்போ இனி குழந்தைய நடக்க வைக்க முடியாது அப்படின்ன உடனே தகப்பனார் ரொம்ப காயப்பட்டு விட்டார். என் பிள்ளை நீ நடக்கவே செய்யாத, இவ்வளோ பணம் இருக்குது, வசதி இருக்கிறது, என்ன பிரயோஜனம்னு சொல்லி அந்த வருத்தத்திலே தகப்பனார் மரித்து விட்டார். இப்போ அந்த வாலிப பெண் அனாதையாக்கப்பட்டு விட்டாள். சொந்தக்காரங்க தான் கவனிப்பாங்க. அவளுக்கு ஒரு அறை, அந்த அறைக்குள்ளே தான் அவருடைய வாழ்க்கை. வெளியே போகணுன்னா யாராவது உதவி செய்யணும், யாராவது கூப்பிட்டாதான் உதவி செய்தால்தான் அந்த தனி அறைக்குள்ளே அவருடைய வாழ்க்கை. அதை நினச்சி 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 அம்மாவே இழந்துட்டேன், அப்பாவே இழந்துட்டேன், சரீர சுகத்தையே இழந்துட்டேன், இவ்வளோ பணம் இருந்து என்ன பிரயோஜனம், எதுக்கு வாழணும், நான் செத்து போனால் நல்லதுன்னு தற்கொலை பண்ணுவதற்கான முயற்சிகளை செய்ய ஆரம்பித்தாள். அப்படி தற்கொலை பண்ணி செத்துடலான்னு நினைக்கும் போது ஒரு நாள் அவருடைய அறைக்குள்ள பிரகாசமான ஒரு வெளிச்சம், அந்த வெளிச்சத்துக்கு நடுவில் ஒரு வலுவர் நிற்கிறதை பார்த்தாள். இவள் பயந்து நடுங்கி, யாரது அப்படின்னு கேட்டபோது அவர் பேச ஆரம்பித்தார். மகளே, நீ ஏன் சாகணும், நான் உன்னை வாழ வைப்பேன் அப்படின்னு அவர் பேசினார். ஒரு தகப்பனை போல அன்பாய் கனிவாய் பேசினார். நீ ஏன் சாகணும், நான் உன்னை வாழ வைப்பேன் என்பதாய். எனக்கு தாய் இல்லை, தகப்பன் இல்லை, நடக்கவும் முடியல, நான் ஏன் வாழணும், இல்லை நான் உன்னை வாழ வைப்பேன், உன்னை நடக்க வைப்பேன் என்பதான வார்த்தை பேசின உடனே, யார் நீங்கள் அப்படி கேட்ட உடனே, நான் தான் இயேசு. என்னை குறித்து சூரா மிரியாம் என்கிற ஒரு பகுதி குரானில் இருக்குது, சூரா மிரியாம்னு சொல்லி, அந்த பகுதியில் என்னை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது, நீ வாசித்து அறிந்து கொள் அப்படின்னு சொல்லி மறைஞ்சிட்டார். இந்த மகள் உடனே குரான் எடுத்து பார்த்தா இயேசுடைய பிறப்பு, இயேசு செய்த அற்புதங்கள் எல்லாம் அதில் எழுதப்பட்டு இருக்கிறது. அதை வாசித்து வாசித்து ஆச்சரியம், இப்படி இயேசு செய்த அற்புதம் குரானில் எழுதப்பட்டிருக்குது. சப்பானியை நடக்க வச்சிருக்கிறாரு, குருடருக்கு பார்வை கொடுத்திருக்கிறார், மரித்தோரை எழுப்பியிருக்காரு, அப்போ இயேசு எனக்கும் அற்புதம் செய்வாருன்னு இயேசுவின் மேலே ஒரு விசுவாசம் வந்தது. அந்த அறைக்குள்ளேயே ஜெபிக்க ஆரம்பித்தாள். சில வருடங்கள் கழிந்தது. ஒரு நாள் ரொம்ப சோர்ந்துட்டா. என்னை சுகமாக்குவேன்னு சொன்னீங்க, நீங்கள் இன்னும் என்னை சுகமாக்கலேன்னு சொன்னபோது ஒரு நாள் இயேசு அந்த அறைக்குள்ளே பிரத்யட்சமாய் நின்றார். அவர் நின்றவுடனே அவளுக்கு சந்தோஷம். நான் கூட்டவுடனே வந்துட்டீங்கன்னு சொல்லி, எழும்பு அப்படின்னு சொன்னார். என்ன ஆண்டவரே, என்னால் நடக்க முடியாதுன்னு உங்களுக்கு தெரியல. இல்லை, என்னால் இறங்க முடியாத, நடக்க முடியாது, நான் சொல்கிறேன், நீ எழும்பு நடன. உடனே எழும்பினால் கால் நடக்க முடிந்தது. நடந்து இயேசுவின் அருகில் வந்தாள். இயேசுவின் பாதத்தில் விழுந்த ஆண்டவரை துதித்தாள். அந்த கால்கள் புது கால்களாய் மாறிவிட்டது. அற்புதமான ஒரு சுகம்.
ஆண்டவர் சொன்னார், நான் உன்னை வாழ வைப்பேன்னு சொன்னேன்ல, நான் உன்னை வாழ வைத்திருக்கிறேன், சந்தோஷமாக இரு, நான் உன்னோடு கூட இருப்பேன், உன் ஆசீர்வாதத்தை நடத்துவேன் வாக்கு கொடுத்து அவங்க ஆண்டவர் இயேசுவை உறுதியாய் பற்றி கொண்டு அதனால் பெற்றுக்கொண்ட ஆசீர்வாதத்தெல்லாம் அந்த புக்கில் எழுதி இருக்கிறாங்க. எனக்கு அன்பானவர்களே, நம்பிக்கை இழந்துட்டீங்களா? இனிமேல் அவ்வளோதான் நினைக்கிறீங்களா? எல்லாம் முடிஞ்சு போச்சுன்னு நினைக்கிறீங்களா? என்னுடைய பாரம், என்னுடைய துக்கம், என்னுடைய சஞ்சலம், எனக்கு யாருமே இல்லை, எல்லாத்தையும் இழந்துட்டேன், நம்பிக்கை இழந்துட்டேன், அவமான நிந்தைகள் தான் அப்படின்னு நினைக்கிறீங்களா? இயேசு உங்களுக்கு ஒரு புது வாழ்க்கை வைத்திருக்கிறார். உன் பாரத்தை என்கிட்ட கொண்டு வா மகளே, என்கிட்ட கொண்டு வா மகனே என்று ஆண்டவர் கேட்கிறார். உங்களுடைய பாரத்தை மாற்றி இன்றைக்கு ஒரு அற்புதம் செய்து சுகமாக்கி உங்களை ஆசீர்வதித்த மகிழ பண்ணத்தான் ஆண்டவர் இயேசு சொல்லுகிறார், என்னிடத்தில் வாருங்கள், இளைப்பாறுதல் தருவேன் என்பதாக. கடைசியாக ஒரு வசனத்தை நம்ம வாசிக்க போகிறோம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 21ஆம் அதிகாரம் 34ஆம் வசனத்தில் அங்கே ஆண்டவர் இயேசு ஒரு காரியம் சொல்லுகிறார். உங்கள் இருதயங்கள் பெருந்திண்டினாலும் பெரியினாலும் லௌகீக கவலையினால் பாரமடையாதபடி உங்களை காத்து கொள்ளுங்க. லௌகீக கவலை உள்ளத்திலே பாரத்தை கொண்டு வரும். லௌகீக கவலையினால் உண்டாகிற பாரம் இது உலக கவலை. தேவைக்கு என்ன பண்ணுறது, நாளைக்கு என்ன பண்ணுறது, சாப்பாட்டுக்கு என்ன பண்ணுறது, ட்ரெஸ்ஸுக்கு என்ன பண்ணுறது, வருமானம் இல்லையே என்ன பண்ணுறது, கடன் பிரச்சனை இருக்கிற என்ன பண்ணுறது, இது மாதிரி நெருக்க தேவைகளை குறித்த ஒரு கவலை, உலக கவலை, அது பாரமாய் உள்ளத்தை அழுத்துகிறது நிறைய பேருக்கு. இப்போவே பாரம், பிள்ளைகள் படித்து முடித்து +2 முடிச்சுட்டா எந்த காலேஜில் சேர்க்கறது, எந்த யூனிவர்சிட்டி சேர்க்கறது, எவ்வளோ பணம் கேட்பாங்களோ, பிள்ளைகளை ஸ்கூலில் சேர்க்கறதுக்கு எவ்வளோ பணம் கேட்பாங்களோ என்று இதெல்லாம் தேவைகளை குறித்த பாரம், கவலை அழுத்துகிறது. எண்ணத்தை உண்போம், எண்ணத்தை குடிப்போம் என்கிற பாரம் பாருங்கள். அதனால தான் மத்தேயு 6ஆம் அதிகாரத்தில் இயேசு சொல்லுகிறார், நாளைக்காக கவலைப்படாதுங்க என் பிள்ளைகளே, உணவுக்காக கவலைப்படாதுங்க, உடைக்காக கவலைப்படாதுங்க, நாளை தினத்துக்காக கவலைப்படாதுங்கன்னு சொல்கிறேன். ஒன்றை குறித்து கவலைப்படாதுங்க. ஏன்னா இந்த கவலை பாரமாய் நம்ம அழுத்தம். இந்த கவலை தேவைகளை குறித்த கவலை. என்ன செய்கிறது, இப்படி என்ன செய்கிறது, வட்டிக்கே எல்லாம் பணம் போகுது, கடன் பிரச்சனை, இந்த பாரத்தை நினச்சி அது பாரமாய் உங்களை அழுத்தி சாப்பிட மனமில்லை, தூங்க முடியல, நிம்மதியாக இருக்க முடியல, எப்போ கண்ணீராய் வருகிறது. ஆண்டவர் சொல்லுகிறார், லௌகீக கவலை, உங்களுடைய தேவைகளை குறித்த கவலை பாரமாய் அழுத்துகிறது. இயேசு கிறிஸ்து உங்களுடைய தேவைகளை சந்திக்கிறவர். உங்களை உடுத்துவிக்க அவரால் முடியும், போஷிக்க அவரால் முடியும், உங்களுடைய எதிர்காலத்தை ஆசீர்வதிக்க அவரால் முடியும், உங்களுடைய பிள்ளைகளை படிக்க வச்சு உதவி செய்ய அவரால் முடியும். அவர் உங்களுடைய தேவைகளை சந்திக்கிற அற்புதமான ஆண்டவர். ஒரு சமயம் ஒரு வாலிபனை சந்தித்தேன். தன் வாழ்க்கையில் நடந்த ஒரு காரியத்தை சொன்னான். அந்த தம்பியுடைய தகப்பனார் ஒரு டெய்லராக வேலை செய்தவர். ஏழை குடும்பம், ஒரு தையல் ஒரு கடை வைத்து நடத்தினார், சின்ன கடை. அன்றைக்கு தைக்கிறதுக்கு ஏதாவது வந்து கூலி கிடைச்சாதான் வீட்டில் சமைக்க முடியும். அவன் சொன்னான், நான் ஸ்கூலுக்கு போகும்போது சாப்பிட ஒன்றுமே இருக்காது, தண்ணி குடிச்சிட்டு பசியோடு போவேன். சாயங்காலம் வரும்போது எங்களுடைய தகப்பனார் அன்றைக்கு ஏதாவது தையல் வந்து அதில் கூலி கிடைச்சி அரிசி வாங்கிட்டு வருவாங்க. ராத்திரியில் ஒரு கஞ்சி கிடைக்கும். அப்படிப்பட்ட ஒரு ஏழை குடும்பம். அந்த தம்பி நினைத்தானா, சாப்பாட்டுக்கே வழி இல்லாமல் கஷ்டப்படுகிறோம். எங்கள் அப்பா ஏழை, ஒரு தைக்கிற ஒரு தொழிலாளி, அந்த வருமானம் அதிகம் இல்லை, சாப்பாட்டுக்கே கஷ்டப்படுறமே, எப்படி என்னை படிக்க வைப்பாங்க, என் எதிர்காலம் எப்படி இருக்கும், ஒரு பெரிய கவலை அவனை அழுத்தினர். எப்படி நான் படிக்க போகிறேன், எப்படி என் வாழ்க்கையை இதே மாதிரி நான் பிச்சைக்காரத்தனமாக இருக்குமா, ஏழ்மையாக இருக்குமான்னு கலக்கம். அவன் ஸ்கூலில் இயேசுவை பற்றி யாரோ சொல்லி கொடுத்தாங்க. இயேசுன்னு ஒரு ஆண்டவர் இருக்கிறாரு, நமக்கு தாயை போல தகப்பனை போல நேசிப்பார், நமக்காக எல்லாத்தையும் அவர் செஞ்சு தருவார், அவர்கிட்ட என்ன கேட்டாலும் தருவார் சொன்ன உடனே அவனுக்குள்ள இயேசுவின் மேலே ஒரு அன்பு விசுவாசம் வந்தார். இயேசுவே என்னை படிக்க வைப்பீங்களா, நான் படிக்கணும், நான் எங்கள் அப்பா கஷ்டப்படுறாங்க, குடும்பமே தரித்திரத்தில் இருக்குது, எனக்கு ஒரு படித்து வேலை கிடைச்சி என் குடும்பத்தை நான் காப்பாற்றணும், அதுக்கு எனக்கு படிக்க வைப்பீங்களான்னு ஜெபம் பண்ணினான். இயேசு அவனுக்கு அற்புதம் செய்தார். மனுஷ தயவை உண்டாக்கி கொடுத்தார். அவனை படிப்பிலே உயர்த்தி ஆசீர்வதித்து அவன் படித்து முடிக்க உதவி செய்தார். அந்த வாலிபன் சொன்னான், ஐயா, இப்போ நான் ஏர்போர்ட்டில் அதை ஏர் டிராஃபிக், விமானம் இறங்கும் ஏறும்ல, அதை சிக்னல் கொடுக்குற
அந்த டவரில் ஒரு ஆஃபீஸராக வேலை செய்கிறேன். உயர்ந்த இடத்துல இயேசு என்னை வச்சிருக்கிறார். நான் இப்போமா அந்த இடத்துல போய் உட்காருவேன். விமானம் ஏறுவது இறங்குவதற்கெல்லாம் டிராஃபிக் சிக்னல் கொடுக்கிற ஒரு பெரிய பொறுப்பான வேலை. நாங்கள் போய் உட்காரும்போது தினந்தோறும் இயேசுவை ஆனந்த கண்ணீரோடு நன்றி சொல்லுவேன். ஏழ்மையாக இருந்தோம், தரித்திரத்தில் இருந்தோம், சாப்பாட்டுக்கே வழி இல்லாமல் இருந்தேன். ஆண்டவர் இயேசு என்னை படிக்க வச்சு உயர்த்தி உயர்ந்த வேலை கொடுத்து இன்னைக்கு உயரமான இடத்தில் வைத்திருக்கிறார். இன்றைக்கு என் குடும்பத்தை நான் தூக்கி நிறுத்த என்னை பயன்படுத்தி இருக்கிறார் என்று மகிழ்ச்சியோடு ஆண்டவரை துதிக்கிறேன்னு சொன்னால் உங்களுக்கு செய்வார், உங்களுக்கு செய்வார். இன்றைக்கி என்ன பாரம் ஆண்டவர்கிட்ட தெரியப்படுத்துங்க. என் பாரத்தெல்லாம் அவர் மாற்றுவார். அதற்காகத்தான் அவர் சிலுவையில் அந்த பார சிலுவையை சுமந்து கொண்டு கொல்கதா மேட்டிற்கு அவர் கடந்து போனார். பார சிலுவை அவர் மேலே வைக்கப்பட்டது. 150 கிலோ எடையுள்ள சிலுவைன்னு சொல்லப்படுகிறது. அதை சுமந்து கொண்டு இயேசு நடந்து போனார். அந்த சிலுவையில் பாரம் என்னது? நம்முடைய பாரம், பாபத்தின் பாரம், சாபத்தின் பாரம், நம்முடைய கவலை, துக்கங்கள் எல்லாவற்றையும் இயேசு சுமந்து கொண்டு அந்த சிலுவையை எடுத்துக்கொண்டு போகும்போது நம்முடைய பாரத்தை அதில் சுமந்தார். சிலுவையில் அறையப்பட்டு ரத்தம் சிந்தின போது நமக்காக ரத்தம் சிந்தி மரித்தார். உயிரோடு கூட எழுந்த உயிரோடு இருக்கிறார். அவர் தான் சொல்லுகிறார், என் மகனே மகளே, வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே என்னிடத்தில் வாருங்கள், நான் இளைப்பாறுதல் தருவேன், பாரத்தை மாற்றுவேன், உங்களுடைய பாரம் நீங்க அற்புதம் செய்வேன் என்று வாக்கு கொடுக்கிறான். அந்த இயேசுவை நோக்கி இப்ப நம்ம ஜெபிக்க போகிறோம். நம்முடைய ஒவ்வொரு காரியமாக ஜெபிக்க போகிறோம். அவருடைய பாதபடியில் முடிந்த எல்லாரும் முழங்கால் படியிட்டு கொள்ளுங்க. இயேசுவை நம்ம நினைத்து ஜெபிக்கணும். அவர் தான் சொல்லுகிறார், என் மகனே மகளே, வருத்தப்பட்டு பாரம் சுமந்து நீ வேதனையில் கண்ணீரில் துக்கத்தோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறல்ல, நீ என்னிடத்தில் வா, இன்றைக்கு என்னிடத்தில் வா, உன் பாரத்தை கொண்டு வா, நான் அதை ஏற்றுக்கொள்கிறேன். பாவத்தின் பாரத்தை மாற்றி சமாதானம் தருவேன், வியாதியின் வேதனைகளை நீக்கி சுகம் தருவேன், கவலை கண்ணீரை மாற்ற உனக்கு அற்புதம் செய்வேன், உன் நிந்தை நெருக்கங்கள் மாற உனக்கு ஒரு விடுதலை தருவேன், நீ என்னிடத்தில் வா என்று அழைக்கிறார். அதனால் இருக்கிற இடத்திலேயே உங்களுடைய இருதயத்தில் இயேசுவண்டை வர வேண்டும். இருதயத்தில் இயேசுவண்டை நீங்கள் வரணும். அவர் உங்கள் பக்கத்தில் தான் நிற்கிறார். உங்களுக்காக ரத்தம் சிந்தி மரித்தவர், தன்னை பலியாய் கொடுத்தவர் சொல்லுகிறார், நீ துக்கப்படாத, நீ அழுது கொண்டிராத, இனிமேல் நீ பாரத்தை சுமந்து கொண்டே நீ வேதனைப்படாத, என்னிடத்தில் வா என்று. முதலாவது பாவத்தின் பாரம் நீங்கணும். அதுதான் மிகப்பெரிய பாரம். ஏதோ ஒரு பாவம் உடைய மனசாட்சியை வாதிக்கிறது, குற்றப்படுத்துகிறது, பாரமாய் அழுத்துகிறது. அது உங்களுடைய கண்களின் இச்சை, மாமிசத்தின் இச்சை, மதுபான பழக்கம், போதை வஸ்துகள், அல்லது உங்களுடைய உள்ளத்திலே காணப்படுகிற ஏதோ ஒரு பாவ காரியம், வெளியே சொல்ல முடியாத காரியம். நிம்மதியே இல்லை, சமாதானமே இல்லை. நான் செய்த பாவம் என்னை தொடர்ந்து வருது. நான் மற்றவர்களுக்கு விரோதமாய் செய்த பாவம், அநியாயம், அக்கிரமம், லஞ்சம், ஊழல், ஏமாற்றினது எல்லாம் என்ன பாரமாய் தொடர்ந்து வருது. இயேசுவே மன்னியும். தன் பாவத்தை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அறிக்கை செய்து விட்டு விடுகிறவன் இரக்கம் பெறுவான். சொல்லுங்க, இயேசுவே மன்னியும், இயேசுவே எனக்கு இறங்கும், இந்த பாவத்தை மன்னித்து எனக்கு விடுதலை தாரும், இந்த பாவத்தின் பாரத்தை மாற்றும், எனக்கு சமாதானம் தாரும். இயேசுவே நான் விசுவாசிக்கிறேன், என் பாவத்தை சிலுவையில் சுமந்தீரே, எனக்காக ரத்தம் சிந்தினீரே. இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களை நீக்கி சுத்திகரிக்க சொல்றாங்களே, அந்த ரத்தம் என்னை கழுவட்டும், என்னை சுத்திகரிக்கட்டும், என் பாவத்தை மன்னிச்சிருங்க, பாவத்திலிருந்து விடுதலை கொடுங்க. இனி இந்த மதுபானம் எனக்கு வேண்டாம், போதை வஸ்துகள் எனக்கு வேண்டாம், இந்த லஞ்சம் வேண்டாம், ஊழல் வேண்டாம், தவறான சம்பாத்தியம் வேண்டாம், இனி ஏமாத்தி சம்பாதிக்கிற அந்த பணம் வேண்டாம், என்னை மன்னிச்சிருங்க, எனக்கு விடுதலை கொடுங்க. இயேசுவே சமாதானம் கொடுங்க, நிம்மதி கொடுங்க, என் பாரத்தை மாற்றுங்க. ஜெபிங்க, ஜெபிங்க. ஐயா ஜெபம் பண்ணுங்க, அம்மா ஜெபம் பண்ணுங்க, ஆண்டவரிடத்தில் அறிக்கையிடுங்க. நீங்க சிறு வயதில் செய்த பாவம், வாலிப வயதில் செய்த பாவம், அதை தொடர்ந்து வருகிறது. அறிக்கையிடுங்க, அறிக்கையிடுங்க. இயேசுவே மன்னியும், இயேசுவே என்னை ரட்சியும், இயேசுவே உம்முடைய ரத்தத்தினால் என்னை கழுவும். ஒரு நிமிடம் ஜெபம் பண்ணுங்க, ஜெபம் பண்ணுங்க. இருதயத்தில் கை வைத்து ஜெபிங்க. இயேசுவே உங்க ரத்தத்தினாலே என் இருதயத்தை
கழுவுங்க, பாவமர என்னை கழுவி சுத்திகரிங்க. இயேசுவே, என் இருதயத்தில் நிம்மதி வேணும், சமாதானம் வேணும். இருதயத்தில் இருக்கிற பாவத்தின் பாரம் என்னை விட்டு விலகணும். இந்த பாரத்தை எடுத்து போடுங்க, குற்ற மனசாட்சியை எடுத்து போடுங்க. உங்க ரத்தத்தினால என்னை கழுவுங்க. ஜெபிங்க, ஜெபிங்க. மகனே ஜெபம் பண்ணு, மகளே ஜெபம் பண்ணு, வாலிப தம்பி, வாலிப மகளே ஜெபம் பண்ணு. இன்னும் எவ்வளவு நாள் பாவத்தை மறைச்சு மறைச்சு நிம்மதி இல்லாம வாழ போகிறாய்? தனிமையிலே ரூமில் அழுகிறாய், கலங்குகிறாய். வாழ்வதை விட மறித்து விட்டால் நல்லது என்று எண்ணுகிறாய். பாவத்தை விட முடியல. இயேசு உனக்கு விடுதலை கொடுக்க வந்திருக்கிறார். ஒப்பகொடு, ஒப்பகொடு. மகளை ஒப்பகொடு, மகனை ஒப்பகொடு. இயேசுவே, இயேசுவே, உம்முடைய ரத்தத்தினால் என்னை கழுவும். ஜெபம் பண்ணு, ஜெபம் பண்ணு தம்பி, மகளே ஜெபம் பண்ணு. ஐயா ஜெபம் பண்ணுங்க ஐயா. குடி பழக்கத்தில் இருந்து விடுதலை வேணும்னு கேளுங்க. இந்த போதை வஸ்தில இருந்து இயேசுவே விடுதலை வேணும், எனக்கு சமாதானம் வேணும்னு கேளுங்க, நிம்மதி வேணும்னு கேளுங்க. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் இப்பொழுது உங்களுடைய இருதயத்தை கழுவி சுத்திகரிக்கிறது. பாவத்தின் பாரம் விலகுகிறது, விடுதலை உண்டாகிறது. இயேசுவே, இயேசுவேன்னு சொல்லுங்க. இயேசுவே, இயேசுவே, உங்க ரத்தத்தினால என்னை கழுவுங்க, எனக்கு விடுதலை தாங்க. இயேசுவின் பெயரை சொல்லி கோப்படுகிற ஒவ்வொருவருக்கு ரட்சிப்பு, விடுதலை உண்டாகிறது. இயேசுவே, இயேசுவே ஸ்தோத்திரம். இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம். அநேகர் மீது இயேசுடைய ரத்தத்தின் வல்லமை இறங்குகிறது. பாவ கட்டுகள் இன்னைக்கு அறுக்கப்படுகிறது. பாவத்தில் இந்த விடுதலை, விடுதலை. அப்படியே இருதயத்தில் கை வைத்து, இயேசுவே என் உள்ளத்திலே வாரும், இயேசுவே என் உள்ளத்திலே வாரும். இயேசுவே, உம்மை என் ஆண்டவராய் இரட்சகராக ஏற்றுக்கொள்கிறேன், என் வாழ்க்கையில வாரம். ஆண்டவரே, அநேகர் கண்ணீரோட செபிக்கிறாங்கப்பா. பாவத்தில் என்ன விடுதலை வேணும், பாவ பாரம் மாறணும். ஒவ்வொருவர் மேலும் உடைய ரத்தத்தின் வல்லமை இறங்கட்டும். ஒவ்வொருவரையும் தொடுங்க. ஒவ்வொருவருக்கும் பாவத்தின் பாரத்தை மாற்றி சமாதான நிம்மதியை அருளி செய்யுங்க. ஆண்டவரே, நீங்க தருகிறதற்காய் நன்றி, 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 நன்றி. இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். இப்போ வியாதி உள்ளவங்க வியாதி உள்ள இடத்துல கைவிங்க. வியாதியினால் உண்டான பாரம், நிந்தையினால் உண்டான பாரம், அவமானத்தினால் உண்டான பாரம், சஞ்சலம், இருதய காயப்பட்டு இருக்கிற குழந்தை இல்லை நீ பரிகாசம் பண்றாங்க, குழந்தை இல்லை நீ கேவலமா பேசுறாங்க. சகோதரி, ஆண்டவர் இயேசு உங்களுடைய கண்ணீரை பார்க்கிறார். உங்களுடைய இருதயத்தில் கை வைத்து ஜெபிங்க. கணவன் மனைவி கூட இருந்த கைப்பிடித்து ஜெபிங்க. எங்க நிந்தை மாறுவதற்கு ஒரு குழந்தை செல்வத்தை தாங்க ஆண்டவரே. எங்களை பரிகாசம் பண்றாங்க, நிந்திக்கிறாங்க, எங்களுக்கு குழந்தை செல்வத்தை தாங்கன்னு கேளுங்க. கடன் பிரச்சனையை மாற்றுங்க. வியாதியிலிருந்து சுகம் தாங்க. வேதனை தாங்க முடியல, இருதயம் காயப்பட்டு இருக்கிறது, சஞ்சலம், சஞ்சலம் மிகுதியாயிருக்கிறது. ஆண்டவரே, இந்த சஞ்சலத்தை மாற்றுங்க, வியாதியை நீக்குங்க. வியாதி உள்ள இடத்துல கை வைங்க, வியாதி உள்ள இடத்துல கை வைங்க. தேங்க்யூ லார்ட். இன்னைக்கு மரண கட்டுகள் மாறுகிறது என்று ஆண்டவர் இயேசு சொல்லுகிறார். கேன்சர் வியாதி மறைகிறது, மரண கட்டுகள் மாறுகிறது. பாதிக்கப்பட்ட சிறுநீரகங்கள், டயாலிசிஸ் செய்யப்படுகிற சிறுநீரகங்கள் இப்பொழுது இயேசுவின் வல்லமை இறங்குகிறது. இயேசுவின் சுகமளிக்கிற வல்லமை இறங்குகிறது. இப்பொழுது பாதிக்கப்பட்ட சிறுநீரகத்தில் சுகம் உண்டாவதாக, பாதிக்கப்பட்ட இருதயத்தில் சுகம் உண்டாவதாக, பாதிக்கப்பட்ட கல்லீரல் சுகம் அடைவதாக, பாதிக்கப்பட்ட நுரையீரல் சுகம் அடைவதாக. ஆண்டவரே, கட்டிகள் மறையட்டும், கேன்சர் கட்டிகள் மறையட்டும், பொருளாதார கேன்சர் வியாதி, மரண வியாதி விலகட்டும் இயேசுவின் நாமத்தில், இயேசுவின் நாமத்தில் விலகட்டும். கட்டிகள் மறையட்டும், கட்டிகள் மறையட்டும். பாதிக்கப்பட்ட உறுப்புகள் சுகம் அடையட்டும், கர்ப்பப்பை சுகம் அடையட்டும். கர்ப்பப்பையில் இருக்கிற கட்டிகள், வயிற்றில் இருக்கிற கட்டிகள் மறையட்டும், மார்பில் இருக்கிற கட்டிகள் இயேசுவின் நாமத்தில் மறையட்டும். மரண பயத்தை உண்டாக்குற நோய்கள் இயேசுவின் நாமத்தில் விலகட்டும். அநேக சரீரத்தில் உள்ள கட்டிகள் மறைகிறது இயேசுவின் நாமத்தில். கேன்சர் கட்டிகள் மறைகிறது, தைராய்டு கட்டிகள் இயேசுவின் நாமத்தில் மறைகிறது. பாதிக்கப்பட்ட உறுப்புகள் சுகம் அடைகிறது. இப்பொழுது லிவரில் சுகம் உண்டாகிறது, கிட்னியிலே சுகம் உண்டாகிறது, கர்ப்பப்பையிலே சுகம் உண்டாகிறது. நரம்பு மண்டலங்களை ஆண்டவர் தொடுகிறார், எலும்புகளை தொடுகிறார், சுகம் உண்டாகிறது.
மரண படுக்கைகள் மாறட்டும், மரண கட்டுகள் மாறட்டும். ஆண்டவரே, தலையிலே காணப்படுகிற டியூமர்கள், மூளையிலே காணப்படுகிற கட்டை மறைகிறது. நன்றி ஆண்டவரே, உமக்கு நன்றி. நல்ல வாய் திறந்து ஸ்தோத்திரம் பண்ணுங்க. கர்ப்பத்தின் ஆசீர்வாதம் உண்டாகட்டும், தடைகள் எல்லாம் மாறட்டும், நிந்தைகள் நீங்கட்டும், கடன் பாரங்கள் எல்லாம் நீங்கட்டும், பண பிரச்சனைகள் மாறட்டும், படிக்கிற பிள்ளைகளுக்கு எக்ஸாமில் வெற்றி உண்டாகட்டும், பெரிய வெற்றி உண்டாகட்டும், மேல் படிப்பிற்கு வழிகள் திறக்கப்படட்டும், பண்ண தேவைகள் சந்திக்கப்படட்டும். கவலைகளை மாற்றுங்க ஆண்டவரே, கவலைகளை மாற்றுங்க ஆண்டவரே. கவலையினால் அநேக பிள்ளைகள் கஷ்டப்படுகிறாங்க. கவலைகளை உள்ளத்தை விட்டு எடுத்து போடுவீராக. தேவைகளை குறித்த கவலைகள் பாரங்கள் மாறட்டும். இயேசுவின் நாமத்தில் அற்புதங்கள் நடக்கட்டும். பொல்லாத ஆவி பிசாசின் வல்லமைகள் உம்முடைய பிள்ளைகளை வாதித்துக் கொண்டிருக்கிற மந்திர பில்லிசோனி ஆவிகள், அவைகளுக்கு விரோதமாய் நான் வருகிறேன். இப்பொழுது ஆண்டவருடைய பலத்த கரம் நீட்டப்படுவதை நான் பார்க்கிறேன். ஆண்டவருடைய வெளிச்சம் உங்களுடைய வீட்டுக்குள் இறங்க போகிறது. அசுத்த ஆவிகள் விலக போகிறது. உங்களுக்கு விரோதமான மந்திர பில்லிசோனிய கட்டுகள் அறுக்கப்பட போகிறது. இதுதான் அந்த நேரம். இயேசுவே விடுதலை தாரும். வாய் திறந்து கேளுங்க. இயேசுவே விடுதலை தாரும். இயேசுவே பிசாசின் கட்டுகள் அறுக்கப்படட்டும். இயேசுவே மந்திர வல்லமைகள் இயேசுவின் நாமத்தில் அழியட்டும். இயேசுவின் நாமத்தில் பில்லிசோனிய வல்லமை அழியட்டும். வாய் திறந்து சொல்லுங்க, சொல்லுங்க, இயேசுவின் நாமத்தை சொல்லுங்க. பொல்லாத மந்திர வல்லமைகள் எல்லாம் அழியட்டும். மந்திர பிசாசின் கிரியைகள் எல்லாம் எரியட்டும். தகடுகள் எரியட்டும். ஜனங்களை பாதிக்கிற பொல்லாத பிசாசின் வல்லமைகள், குரங்கின் ஆவிகள், சர்ப்பத்தின் ஆவிகள், பொல்லாத பிசாசின் கிரியைகள் அழியட்டும் என்று நான் ஜெபிக்கிறேன். மந்திர வல்லமைகள் எல்லாம் அழியட்டும். ஜனங்கள் விடுதலை அடையட்டும். ஜனங்கள் விடுதலை அடையட்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தகப்பனே, உமக்கு நன்றி. நீர் கொடுத்த விடுதலைக்காக நன்றி, நன்றி, நன்றி. மனதாரமை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். ஆண்டவரே, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி. ஆண்டவர், நீர் எவ்வளவு நல்ல தேவன், எங்களுக்காக பரிதபிக்கிற தேவன், எங்கள் மீது எவ்வளவு அன்பும் கரிசனை உள்ள தேவன். இந்த பிள்ளைகளுடைய பாரத்தை எல்லாம் நீர் சிலுவையில் சுமந்தீர். அதை நீர் எடுத்துக்கொண்டதற்காக உமக்கு நன்றி, எடுத்துக்கொண்டதற்காக உமக்கு நன்றி. இயேசுவே, உமக்கு ஸ்தோத்திரம். வாய் திறந்து சொல்லுங்க, இயேசுவே ஸ்தோத்திரம், இயேசுவே விடுதலைக்காய் ஸ்தோத்திரம், சுகத்திற்காய் ஸ்தோத்திரம். நன்றி சொல்லுங்க. எங்களுடைய பாரத்தை மாத்திட்டீங்க, விடுதலை தந்துட்டீங்க. இயேசுவே ஸ்தோத்திரம், இயேசுவே ஸ்தோத்திரம். சொல்றீங்களா, சொல்றீங்களா? இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம், இயேசுவே உமக்கு நன்றி, இயேசுவே நாங்கள் உம்மை துதிக்கிறோம், இயேசுவே உமக்கு நன்றி சொல்லுகிறோம். நீங்கள் ஜெபத்தை கேட்டீங்க, சுகம் கொடுத்துட்டீங்க, விடுதலை கொடுத்துட்டீங்க. நன்றி. மனதார நாங்கள் உம்மை துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம். பெற்றுக்கொண்டோம் என்று விசுவாசிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன். அநேகருடைய ஜெபம், லட்சக்கணக்கான பேர் இந்த இதுக்காக நீங்கள் ஜெபிக்கிறீங்க. உங்கள் ஜெபத்தினால தான் கிருபையாய் தேவன் பயன்படுத்துகிறார். எங்கள் ஊழியத்தில் இருக்கிறவங்களும் உபவாசம் பண்ணி பல நாட்களாக இந்த அற்புத பொருளாக ஜெபித்திருக்கிறாங்க. அநேகருடைய உபவாச ஜெபம் கண்ணீரின் ஜெபம். ரெண்டாவது, ஆண்டவர் உங்கள் மேலே வைத்த அன்பு, உங்களுக்காக மறித்து உங்கள் மேலே ஒரு அன்பு வைத்ததுனால கிருபையாக இந்த கழுதையை பயன்படுத்துகிறார். அவ்வளவுதான். அற்புதங்களுக்கு எனக்கு சம்பந்தம் இல்லை. நான் இயேசுவை சுமக்கிற ஒரு கழுதை, அவ்வளவுதான். அநேகருடைய ஜெபந்தான் கர்த்தர் என்னை பயன்படுத்துகிறார், அவ்வளவுதான். அதனால் இயேசுவுக்குத்தான் மகிமை, அவருக்குத்தான் துதி, ஸ்தோத்திரம். இதுக்காக ஜெபித்த உங்களுக்கு தான் இதில் முக்கிய பங்கு உண்டு. தொடர்ந்து எனக்காக ஜெபித்து கொள்ளுங்க. உங்களுடைய குடும்ப ஜெபத்தில், தனி ஜெபத்தில் நிறைய குட்டி பிள்ளைங்க எனக்காக ஜெபிக்கிறாங்க. நான் போகிற இடம்லாம் சொல்லுவாங்க, சின்ன குட்டி பிள்ளைங்களும் தாத்தா தாத்தான்னு அன்பாக பேசுவாங்க. அப்போ சொல்லுவாங்க, 5 வயசு பிள்ளை கூட எனக்காக ஜெபிக்கிறாங்க, உங்களுக்காக நான் ஜெபிக்கிறேன்னு சொல்கிறாங்க. அதுதான் எனக்கு சந்தோஷம். உங்களுடைய ஜெபந்தான் எனக்கு ஒரு பெரிய ஒரு பலன். அதனால் தொடர்ந்து எனக்காக ஜெபித்து கொள்ளுங்க. கர்த்தருடைய ஆசீர்வாதம் உங்களோடு இருப்பதாக. விசேஷமான ஆசீர்வாதத்தை காண போகிறீங்க. கர்த்தருடைய ஆசீர்வாதம் உங்களோடு இருப்பதாக. ஆமென்.